ஷாப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே ₹1 இருந்து ₹20 வரைக்கும் தாங்க இருக்குது. ஏஞ்சல் காஸ்டியூம்க்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த இது இங்கே இருக்குது பாருங்கள், ₹4 தான். என்ன இருக்குது ஜீவிதா? எல்லாம் எனக்கு தேவையான மாதிரி ஐட்டங்கள் தான், குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம். அது சட்னி கப்புங்க, குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஷாப் வந்து இப்போ தாங்க ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 14th அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மார்ச். ஸோ இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடி நடுவில் வந்து பார்த்துட்டோம் எப்படி இருக்குது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருந்தது. ஸோ ஹாப்பி எங்களுக்கு. இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் மொதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வரமாட்டேன். இந்த ஷாப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே ₹1 இருந்து ₹20 வரைக்கும் தாங்க இருக்குது. அந்த ₹20 அவ்வளோ ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்குது. நாங்கள் அந்த அன்னைக்கு வந்து வீடியோலாம் எடுக்கல, சும்மா தான் சுற்றி பார்த்தோம். அதுக்கே வந்து நல்லா ஒர்த்தாக தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, அதனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாட்டு தான் வந்தோம், ஷாப்பிங்லாம் பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எடுத்த உடனே நாங்கள் வந்து கிச்சன் ஐட்டம் சைடு வந்து வந்தாச்சுங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஜீவிதா ரெடியா? கிச்சன்னா என்ன இருக்கும்? 4 தட்டு 4 டம்ளர் அதுதான் இருக்குது. விஷம் சுற்றி காமிப்பாவா? இல்லை, வித்தியாசமாக நிறையா இருக்குங்க. பொய் சொல்லுது. தட்டெல்லாம் பார்த்துட்ருக்கேம்மா. அது சாப்பிட்றவங்களுக்கு தான் தேவை, மோந்து பார்க்குறேன், நமக்கு எதுக்கு? அதுதான் ₹10 வருதுங்க இந்த பிளேட்டு. நல்லா பெருசாக இருக்குது. டிஃபன் தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் போல் இல்லை? அடுத்து டம்ளர் வச்சுருக்காங்க, வித்தியாசமாக ₹4.5 வருது. இது அதே விளடா ₹5. இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது இந்த மாதிரி. எவ்வளோடா? கண்டுபிடிங்க. கழுவி போட்டுற போகிறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. ₹3. ஜீவிதா, இது டீ பாட்னு போட்டிருக்காங்கடா, எப்படி யூஸ் பண்ணுறது? பார்த்து அப்படி இல்லை, அலாவுதீனோட விளக்கு மாதிரியே இருக்குது. தேய்ச்சா பூதம் வருமா? பூதம் வருதோ இல்லையோ, வந்துச்சுன்னா நம்மளுக்கிட்ட தொலைஞ்சுது. பூதம் வீட்டை பேருக்கு 2 பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கும். ஆமாம். இது வந்து இதில் வந்து காஃபிலாம் போட்டு ஹாட் வாட்டர் போட்டால் அது மேபி ஃபில்டராக இங்கே வரும்னு நினைக்கிறேன். டீ பாட்னும் போட்டிருக்கேன், அப்போ டீ தூள் போடணுமோ? டீ தூள் போட்டு சுடு தண்ணி இதை வச்சிடணும்னு நினைக்கிறேன். இது எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், நல்லா இருக்குல்ல? லெமன் டீலாம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. இந்த பெரிய டீ பாட் இது வந்துட்டு ₹18 போட்டிருக்காங்க. ஆனால் இது பாருங்களேன், இமேஜில் பாரு ஜீவிதா, அடுப்பு மேலே வச்சு எரிய வைக்கிறாங்களே இதை. ஆனால் இது எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து குட்டி, இது இந்த இதெல்லாம் என்னது? எண்ணெய் ஊற்றுறதா? அது தண்ணி ஊற்றுறது இல்லை இல்லையா? நல்லா இருக்குடா, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எண்ணெய்க்கு இவ்வளோ பெரிய ஓட்டையா? நல்லா டமால் ஊற்றி விட்றேனே. கரெக்டட் ஆயில் பாட்டில் தான், ₹14 வருது. இது அழகாக இருக்கு. ஆனால் இது மூடி அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக கமர்த்தரல, சாச்சா ஊற்றுதா தெரியல, லூஸாக கமரி ஃபீல் ஆகுது. ஆஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் இது இப்படி மூடி வைக்கிறதுக்கு மூடி இருக்குல்ல, எண்ணெய் சொட்டாது. இல்லை, கப்பாம்பூச்சி உள்ளே போகாமல் இருக்கு. அடிப்பாவி, எண்ணெய் சொட்டாமல் இருக்கிறதுக்காக டேப் போடுவாங்க. ஆமாம், திரும்பி எண்ணெய் வளைஞ்சு வராதுல்ல, அதுக்காக கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்லை, நான் சொன்னதுக்கு தான் ரீசன். தெரியல எனக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த கிரேட்டர் எல்லாம் வந்து ₹10 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 4 சைட் கிரேட்டர். இது எவ்வளோன்னு தெரியல. இது ₹9 வருது. தெரியல, வச்சிரு. எல்லா சைடும் தெரியுது, மிக்சி மாதிரி இருக்குது பார்க்க. மேக்கர்னு போட்டிருக்கு, மேபி இது போட்டு அதோ இருக்கு பாரு, எக்ஸ்பிரஸோ காஃபி மேக்கரா. 20.75 வருது. நல்லா இருக்குல்ல? எக்ஸ்பிரஸோ மாதிரி காஃபி வருமா அதில்? அதில் சாப்பிட்ருக்கியா ஃபஸ்ட்டு? தெரியலையே. அப்புறம் அந்த மாதிரி வருமா? இல்லை, இவர் சாப்பிட்ருக்காரு, இவர்கிட்ட கேட்டால் தெரியும். இது என்ன ஜீவிதா? மூட்டைப்பூச்சியை கொல்லும் நிமிஷம். மூட்டைப்பூச்சியை கொல்ற மிஷினா? ஆயிலே குத்துவேன். இது அந்த இடிக்கல். நான் எடுக்கிறேன்.
இஞ்சி பூண்டுலாம் இருக்கு. இது வந்து ஹேண்ட் பிளெண்டருங்க. நம்ம அந்த மயோனைஸ்லாம் செய்வாங்க, அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்லடா, முட்டையெல்லாம் பீட் பண்ணுறோம், எக்கு பீட் பண்ணுறதுக்கு, கேக்குக்கு, அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்கல்ல. நிறைய எனக்கு தெரியவே இல்லை எப்படி யூஸ் பண்ணணுன்னே. அந்த மாதிரிலாம் இருக்குது. டிஃபன் பிளேட்டு நம்ம ஊரில் இருக்குமே, ஆனால் குழியாகவே இல்லை பாரு. இது பாரு, இது ரொம்ப எத்தலாக இருக்குது. என்னடா சாப்பிட்றது அதுதான் தெரியல, ரொம்ப குழியாக இல்லை, ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து 5 ரியால் வருது. இதுக்கு மேலே இதில் சாப்பிடக்கூடாது. 2 இட்லி சாம்பார் சைட் டிஷ். இது ஓகே. இது கொஞ்சம் பெருசாக குழியாக இருக்குங்க. இது ரொம்ப குழியாக இதுவாக இருக்குது, எத்தலாக இருக்குது. எத்தலாக இருந்தால் இதில் ஒரு அரைக்கரணி சட்னி தான் ஊற்ற முடியும். இதில் ஒரு குட்டி ஒரு 2 இட்லி வைக்கலாம், அவ்வளோதான். இல்லைனா ஒரு தோசை மடித்து வைக்கணும். நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. இது எவ்வளோடா ரேட்டு? 10 ரியால். ஓகே தான். நிறைய இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது பவுலாக. நல்லா இருக்கு. இது எவ்வளோ வருது? 6.5. 6.5 வருதுங்க. 7.5. 7.5 மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும். ஓகே. இது பார்த்தோன்னா 9. இது அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்களே அந்த இது தானே இது? இது பரவாயில்ல. இது நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். இது சின்னதே நம்மளுக்கு போதும் தான். எவ்வளோ வருதுடா இது பாரு, வேணா பார்த்து வச்சுப்போம், அவரை கேட்டு வாங்கிக்கிறேன். 10 ரியால். 10 ரியால் வருது. 10.5. ஆமாம், இது அப்படியே கடாயில் இறக்கி வச்சணும். எண்ணெயை ஊற்றிட்டு இது அப்படியே இந்த எண்ணெய் போடணுமோ அது இதில் போட்டு கடாயில் வச்சணும். ஃப்ரூட் பேஸ்கெட்னு போட்டிருக்கு. ஐயே, அப்போ மாற்றி சொல்லிட்டேனா? ஃப்ரூட் பேஸ்கெட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். நான் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு வலையாக இறக்கி அப்படியே எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இருக்கலாம். நிறைய வச்சுருக்காங்கங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. பொடி வச்சது, அந்த மாதிரி காஃபி கப்பு, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இங்கே. என்ன ஜீவிதா, இந்த வானலில் எல்லாமே ஓட்டையாக இருக்குது. இது என்னதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டாக தப்பா நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே. என்னம்மா உண்டியலில் காசு கொடுக்குற மாதிரி குளிக்கிட்டு இருக்க? இது உண்டியல் இல்லை, மாவு தெளிக்கிறது. நம்ம இவ்வளோ பெருசு வச்சு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கோம். இது மாடர்ன் மாவு செலிக்கிறதா? ஆமாம். இது எவ்வளோ வருது? 8.5 நினைக்கிறேன். 8.5. 8. ஓகே. எங்கள் வீட்டில் அந்த இதில் இருக்குல்ல, இப்படி சலிப்போமே, அதுவே இருக்குது. எங்கள் அம்மா 50 ரூபாய்க்கு ஊரில் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு வேணாம், வச்சிரு. இது சட்னி கப்புங்க, குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து ஒன்று வந்து 3 ரியால் வருது. ஓகே தாண்டா, 3 ரியாலுக்கு நல்லா இருக்குது பாரு. நல்லா மொத்தமாக அழுத்தமாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. மேலே வேறு யாருக்குன்னா டிஃபன் பாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். ஆமாம். இது ஆக்சுவலி யார் இப்போ லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறா? எல்லாம் தான் மாடர்னாக மாறிட்டாங்களே. அப்போ படத்தில் வர மாதிரி லவ் லெட்டர் எழுதி வச்சுருங்க உள்ள ஹஸ்பண்டுக்கு. ஆனால் நான் இது மாதிரி தான் கொடுத்து அனுப்புவேன். எப்படி லவ் லெட்டரா? இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் தான் முன்னாடி கொடுத்து அனுப்புவேன். இப்போ இது இந்த ஷேப் இல்லாமல் இப்போ ரவுண்ட் ஷேப்பாக மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஷேப்பில் கொடுத்து அனுப்புகிறேன் அவருக்கு ஆஃபீஸ்க்கு. ரஞ்சு, எங்கே போயிட்ட நீ? இங்கே எல்லாமே வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் பூலாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா இருந்தா நல்லா இருக்கு பூ. இது வந்து அந்த பேப்பர் பூ சொல்லுவாங்கல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் அந்த சைடு எல்லாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பூ தான். எல்லாமே வந்து ஃபிஷ் டேங்க்குங்க. எவ்வளோ ரேட் வருதுன்னா 11 ரியால் வருது. அது 6 சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்படியா? நம்ம பார்த்தது 11 வந்துச்சு. அது பெரிய சைஸ். ஓ இது ஓகே. இது வந்து 11 ரியால், இது வந்து 6 ரியால் வருது. இது என்னது? இது குண்டா மாதிரி இருக்குல்ல ஃபிஷ் டேங்க்கு. போர் அடிச்சா வேற டிசைன் மாற்றி ஒத்தடி பயமாக இருக்கு எடுக்கவே. இது வந்து 10 ரியால் வருது. ஆனால் இதில் ஃபிஷ் தாங்குமா? சும்மா அழகுக்கு ஏதாவது ஒன்று போடலாம். சாலட் போட வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. 12 ரியால் வருது. செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குது. அதே தோற்று போயிடும் போல், அந்தளவுக்கு இருக்குது. நம்ம வீட்டில் அந்த பொக்கே இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். இது வீட்டில் பொக்கே வச்சு. சாரிடா, தெரியாமல் சொல்லிட்டேன். எல்லாமே ரோஸுங்க, எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா ஆர்டிஃபிஷியலாக கமெண்ட் பண்ணுங்க போகும். ஆமாம், செம்ம அழகாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த பூக்காரங்க எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, கொடைக்கானல்லாம் போனோன்னா ரோஸ் என்கிட்ட ஏதோ சொல்லுது.
என்ன சொல்லுது? என் கழுத்துல இருந்து கையெடுறியா? இந்த லவ் யூ. அடி பாவி, லவ் இப்படி அலட்சியப்படுத்திட்டியே. என்னோட லவ் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் பாரா. சைடு ஃபுல்லாவுமே அந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது தாங்க வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எஸ், ஏய் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரியில். ஆமாம், இது ஸ்ட்ராபெரி, இது ஆரஞ்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரி. பொண்ணுக்கு பிடிச்சது, இது உன் பொண்ணுக்கு பிடிச்சது. ஆமாம். ஆர்டிஃபிஷியல் தொட்டி எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி ரேட்டு வருதுங்க. இது பார்த்திங்கன்னா 13 ரியால் வருது. ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 20 ரியால் வருது. ஓகே தான். நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் அந்த டெக்கரேட்டிவாக வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகும். எங்கள் வீட்டுக்கெலாம் செட் ஆகாது. என் பிள்ளைக்கு எப்படா அதை பிச்சு போட்டுடலான்னு தான் இருக்குங்க. என்னடா பண்ணுற? ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் முடியல. மலரும் நினைவுகளா? கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது இல்லைடா. டிபிக்கு ஒரு ஃபோட்டோ வேணுமா? பார்த்தீங்களா? எடுத்து தரேன். அந்த ஏஞ்சல் காஸ்டியூம்க்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த இது இங்கே இருக்குது பாருங்கள். 4 ரியல் தான். வேணால் வந்து வாங்கிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் தலையில் போடுற ஹெட்பேண்டு. ஸோ ஓகே தான். கலராக வேறு வச்சுருக்காங்க. அச்சுவும் இது மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தது. அப்புறமா தான் வந்து வாங்கணும். அதை கூப்பிட்டு வந்து வாங்கினா கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். அச்சுவியும் லெத்துவியும் நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் ஷாப்பிங்க்கு. இந்த சைட் ஃபுல்லாமே அந்த உட்டன் செட் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. டே என்னென்ன ரேட் வருதுன்னு பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலி பண்ணலாம். இதெல்லாம் உனக்கு எங்கன்னா பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்குல்ல 1 2 3. இது எவ்வளோ வருது? ஷேப்ஸ் 7 ரியால். ஓகே. இது 7 தான். ஓகே தான். இது நல்ல பெருசாக இருக்குங்க. அந்த 1 2 3 இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தது இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை, பெருசு இருக்கும். அது வந்து அது வேறு. இப்போ நான் வாங்கினது வந்து இப்படி தான் வாங்கினேன். அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து 4 ரியால் வருது. இது ஏன்னா இந்த 11 12 அப்படியே சேர்ந்து இருக்கா, அதனால அவங்களுக்கு சரியாக பார்க்க தெரியல. அதனால் வாங்குறதா இருந்தால் இது வாங்கிக்கோங்க. இது நல்லாயிருக்கு. அந்த ஃபசல் மாதிரி பண்ணுறதுங்க, இது நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ரியல் வருது. ஆனால் இந்த மாதிரி டாய்ஸ் வாங்குறதுல என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஏதாவது ஒரு பீஸ் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். எங்கள் வீட்டில் இது மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஆனால் ஃபசல் ஆக்டிவிட்டி அது மாதிரிலாம் பக்கத்தில் இருந்து பண்ண வச்சு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஓகே தான். ஸோ நிறைய இருக்குது பாருங்கள் கலெக்ஷன். இது வந்து 10.5 வருது. ஸோ மேக்ஸிமமே அந்த 10 ரியல் அப்படி தான் இருக்குது. இது வந்து 12 ரியல் வருது. இப்போ தான் சொன்ன 10 ரியல் தான் இருக்குன்னு, இது 12 ரியல் வருது. ஸோ இது வந்து ஏதோ ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. செஸ் போர்டு அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வந்து பாருங்கள். மேலே அந்த அபாக்கஸ் கால்குலேஷன் மாதிரி இருக்குது. இந்த ஷாப்போட பேர் வந்து ஆன் மார்ட்டு. இதில் எல்லாமே வந்து 1 to 20 ரியால்குள்ளார தான் இருக்குது. அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். அல்மஷாஃபில் இருக்க கிராண்ட் மாலுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் மெட்ரோலேயும் வரலாம். சீக்ரெட் எல்லாத்தையும் நீ எழுதி இதில் வச்சுக்கணும். அதுக்கு எழுதுறதுக்கு டைம் இருக்கணும்ல. எழுதி லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஒரு சீக்ரெட்டும் கிடையாதுடா எழுதி வைக்கிற அளவுக்கு. பாஸ்வேர்ட் அதெல்லாம் வேணா எழுதி வைக்கலாம். அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்ல. அது இல்லையே எனக்கு. இல்லைன்னா ஹஸ்பண்ட்க்கு என்ன பர்சனல் லெட்டர் கூட எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுவும் இருக்குது. இது வந்து 7 ரியல் வருது. இது வந்து 5.75. இது 8 ரியல் வருது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது பாரு நல்லா புசுன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது. கிட்ஸ் டைரியா 8 ரியால் ஊன்னு இருக்குது. பண்ணி மூஞ்சி வாய். என்ன இருக்குது ஜீவிதா? எல்லாம் எனக்கு தேவையான மாதிரி ஐட்டங்கள் தான், குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம். நீ குழந்தை, இந்த சாக்கில் இவ குழந்தைன்னு சொல்லிட்டா. நீ கேட்டு பாரு. எல்லா அம்மாக்கும் அவங்க பிள்ளைங்க குழந்தை தான். அதுதான் சொன்னேன். இது வந்து 5 ரியால் வருது. ஸ்லைமு வித் பிளாக்ஸு. ஓகே தான். குட்டீஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு என்னென்னா தண்ணி ஊற்றி குழப்புதுங்க, வீணாக போயிடுது அது. இது வந்து அந்த ப்ளே பண்ணுற சாண்டு 7 ரியால். இது அந்த மண்ணு மாதிரியே விளையாடுவாங்கடா. இது அந்த இது எவ்வளோ? 7 ரியால். இது பாரு அந்த க்ரௌன் மாதிரி இருக்குல்ல, சாவி இருக்குது. இது வந்து 5 ரியால் வருது. உள்ளார வந்து அந்த பிளேடோ எல்லாம் இருக்குது. இது வந்து அந்த கார் ஷேப்பில் இருக்குது. இப்போ தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டில் இந்த பிளேடோவெலாம் கொடுக்குறாங்களா, அதனால் என்ஜாய் பண்ணுதுங்க இதுங்க. 10 ரியால். ஸோ நாங்கள் வாங்கலை, ஃப்ரீயாகவே எங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளாஷ் கார்டு எல்லாமே இருக்குது, ஃப்ரூட்ஸ் போட்ட மாதிரி. இது வந்து 4 ரியால் தாங்க. ஓகே தான் ரேட்டு. நம்ம ஊர் காசுக்கே ஒரு 100 ரூபாய்க்குள்ளார தானே வருது.
ஃப்ளாஷ் கார்ட்ஸ்டா இது எல்லாமே இங்கே இருக்கு பாரு. குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும்னாலும் பார்க்கலாங்க. நிறையா இருக்குது இங்கே. கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல பேகு, அந்த மாதிரி பேக் எல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் வந்து வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரியால் வருது. 2 ரியாலுக்கு ஓகே தான். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நார்மலான அந்த கவர் இது மாதிரியே நல்ல ரேட் வரும். இது எல்லாமே 2 ரியால் தான். நல்லா இருக்குது. இது பாரு செம பாஷாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா 2.5. கல்யாண பத்திரிக்கை இல்லை, ஒரு பிராண்டட் பேகு கூட இப்படி தான் இருக்கும். அது என்ன பிராண்டட் ஞாபகம் இல்லை. பேக்கெல்லாம் ஹேண்ட்பேக் இப்படி தானே இருக்கும். நல்லா இருக்குது. இது வந்து மெயின் தொட்டிக்குள்ளார போடுவோம் இல்லையா, அந்த பெபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதில் கூட இருக்குங்க. நல்லா வித்தியாசமாக இருக்குது. அதே நேரம் அந்த சோழி சங்கு அதெல்லாம் இருக்குது. இந்த கோலி குண்டு பார்த்திங்கன்னா 4 ரியால் வருது. நிறைய வச்சுருக்காங்க. இந்த பாருங்க அந்த ஃபிஷ் டேங்க் போடுறது எல்லாம். சைட் ஃபுல்லாக அந்த கலரிங் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஆயில் பேசல் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்து 5 ரியால் வருது. மேலே வந்து பெருசு இருக்குது. இது வந்து 8 ரியால் வருது. இதெல்லாம் வாட்டர் கலரிங். இந்த வாட்டர் கலர் எவ்வளோ வருதுன்னா 6 ரியால் வருதுங்க. நிறைய அந்த பெயிண்டிங்க்கு தேவையானதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த ஆயில் பேசல், இந்த இதெல்லாம் இருக்குது பாரு. கலர் பென்லாம் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குரங்கு பொம்மை என்ன விலை? அந்த குரங்கு இல்லை, இந்த குரங்கு அது குரங்கு இல்லை சார், உங்கள் மூஞ்சி. வால் கிளாக் பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமாக இருக்குது. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போனோன்னா இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் என்னென்னா சேஃபாக பேக் பண்ணோம். உனக்கு எது பிடிச்சிருக்கு? ஹார்ஸா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இது ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு போடலை. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. வாலில் போட்டால் சூப்பராக இருக்கும்டா. செம்ம கிளாஸாக இருக்கும். உடைச்சிட போதும். ஆமாம். இந்த சைட் ஃபுல்லாகவுமே வந்து அந்த க்ராசரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, நட்ஸு அது மாதிரி இருக்குங்க. ஒன்று சுற்றி காமிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 4 நாள் தேவைப்படும். ஆமாம். அதனால் நம்ம ஓரளவுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் ஷைனாக சொல்லிட்டேன். அடுத்து மாடியில் போயிட்டு பார்ப்போம் என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்பாக ஷைனான்றது அவங்க சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். இதோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம அடுத்து மாடிக்கு தான்.